மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் திண்ணை. இன்றைய நமது அரசியல் திண்ணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் தாமோதரன் பிரகாஷ் இணைந்திருக்கிறார். பேசலாம். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அரசியல் திணை நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு மகிழ்ச்சிங்க சார். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒவ்வொரு இடத்துலையும் போய் நான் தான் முதல்வர் வேட்பாளர்னு சொல்ற அளவுக்கு ஈக்குவலா ஒரு மாபெரும் கட்சி எங்களோட கூட்டணிக்கு வர இருக்கிறதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. அந்த மாபெரும் கூட்டணி கட்சி யாரா இருப்பாங்க அப்படிங்கிறது முதல் கேள்வி. ஒருவேளை எதிர்த்தரப்புல இருந்து நம்ம பார்க்கும்போது திமுக கூட்டணியினர் இப்ப வரைக்கும் ஸ்டில் ஒற்றுமையா இருக்காங்க அப்படிங்கும்போது அது தாவேக்காவா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு கொஸ்டின். ஒருவேளை தாவேக்கா வந்தா இந்த விவாதங்கள்ல விமர்சனங்கள் எழுவது போல தாவேக்கா, அதிமுக, பாஜக எல்லாம் கூட்டணி அமைச்சா இந்த 2026 தேர்தல் களம் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கா? தாவேக்கா, அதிமுக கூட்டணி அமைச்சா இந்த தேர்தல் களம் மாறும் அப்படின்றதான் இப்போ டிவி எடுத்த கருத்து கணிப்புல வரக்கூடிய ஒரு பெரிய இம்பேக்ட் அதுதான். ஆனா நீங்க தாவேக்கா பொறுத்த வரைக்கும் அன்டெஸ்டட், ரைட்டா, அன்ப்ரூவன். இது வரைக்கும் ஒரு கவுன்சிலர் தேர்தல் கூட அவங்க ஜெயிச்சதே கிடையாது. சுயேட்சையா நின்று ஜெயிச்சிருக்காங்களே தவிர வேற எதுவும் இல்லை. அதாவது இது வரைக்கும் சமைக்காத ஒரு உணவு நீங்க சூப்பரா இருக்கும் அப்படின்னு யாராவது ஒரு சர்டிபிகேஷன் கொடுக்க முடியுமா? வீட்டுல சமைச்சதே கிடையாது. சிக்கனேன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு பேட்டர்ன்ல இது வரைக்கும் சமைச்சுக்கிட்டு வராங்க. சிக்கன் 65, சிக்கன் மஞ்சூரியன், செட்டிநாடு சிக்கன் அப்படிலாம் சமைச்சுக்கிட்டு வராங்க. ஆனா ஒரு புது பேட்டர்ன்ல சமைக்கவே இல்லை, யாரும் சாப்பிடவே இல்லை. ஆனா அந்த அதுதான் பெஸ்ட். அதை சோத்தோட கலந்து, சோறு யாரு? அதிமுக. சோத்தோட கலந்து நீங்க சாப்பிட்டு பாருங்க, அதுதான் பெஸ்ட். எதிர் வீட்டுல சமைக்கிற நாட்டுக்கோழி சிக்கன் வேஸ்ட். திமுக நாட்டுக்கோழி சிக்கன் அது வேஸ்ட், இதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. இல்ல, கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நீட் எக்ஸாம் எழுதுற மாதிரி அவங்களுக்கு இந்த தேர்தல் தாவேக்காவினருக்கு கூட்டம் இருக்கு. அதெல்லாம் ஓட்டா அவங்க கன்வெர்ட் பண்ணிடுவாங்களா? மாபெரும் கட்சி அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்துக்கு தாவேக்கா ரீச் ஆயிடுச்சா? கிரவுட் வருது, விஜய் ஒரு மாஸ் ஹீரோ. அதை தாண்டி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர்றத அவங்க தொண்டர்கள், நிர்வாகிகள், இல்ல அவங்க ரசிகர்கள் அதை ரசிக்கிறாங்க, வரவேற்கிறாங்க, அவருக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அது எல்லாத்தையும் ஒரு கட்சி தன்னை தேடி வர்றவங்களை ஓட்டு போட வைக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு வேலை. அதை கரெக்டா பண்ணிடுவாங்களா? பண்ணாதானே அது மாபெரும் கட்சி. அப்படி ஒரு விஷயம் விஜய்க்கு இருந்திருந்தா அவர் ஜெயலலிதா பீரியட்லயே வந்திருப்பாரு. விஜயகாந்தே முதலமைச்சர் ஆகல, ரைட்டா? விஜயகாந்தே வெற்றியின் விளிம்பை அதிமுக கூட்டணிக்கு போகும்போது தான் தொடர்றாரு, ரைட்டா? அதனாலதான் அதிமுக ஆட்சிக்கு வருது. விஜயகாந்த் போனதுனாலதான் அதிமுக ஆட்சிக்கு வருது. விஜயகாந்த் ஆனா இண்டிவிஜுவலா அவர் முதல்வர் கோட்டை அவர் தொடவே இல்லை. விஜயகாந்தே முதல்வர் கோட்டை தொடாதப்போ விஜய் எப்படி தொடுவாரு? அதுக்கான விஜயகாந்த் அவர்களுக்கு வாய்ப்பு இருந்தது. அவர் அதற்குள்ள கூட்டணி களத்தை மாத்தினதுனால அவருக்கு அந்த வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு. விஜய் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்குன்னு பாக்குறேன். விஜய்க்கு அந்த வாய்ப்பு வந்துருமா? விஜயகாந்துக்கு வாய்ப்பு வந்துருமா? இன்னொன்னு, ஓட்டர்ஸ் ரசிகர்கள் திரள்றாங்க, அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. விஜய் ஒரு டேலண்டட் ஸ்டஃப். இப்போ ரஜினி, கமல் 2 பேரையும் சேர்த்தா ஒரு ஸ்டஃப் இருக்குன்னா அது விஜய்ன்னு வச்சுக்கலாம். விஜய்க்கு ஓட்டு இருக்கு, அதெல்லாம் இல்லை. இப்போ உளவுத்துறையெல்லாம் ஜட்ஜ் பண்றது ஒரு 15% வரைக்கும் ஓட்டு இருக்கு அப்படின்றதுதான். அது யார் ஓட்டு? சரி, 15% ஓட்டு இருக்கு, ரைட்டா? இந்த கட்டில் உள்ள வரும், இந்த ரூம்ல இந்த கட்டில் ஃபிட் ஆகும். ஆனா எத்தனை சாமான் வெளியே போகும்? யாரோட ஓட்டை அவர் சிதைப்பாரு? எத்தனை சாமான நம்ம வெளியில எடுத்தா இந்த கட்டில உள்ள தள்ள முடியும்? அது இருக்கு இல்லையா? ஸோ இவங்க ஆதரவாளர்கள் அப்படின்னு வர்றாங்க. இன்னைக்கு விஜய் என்ன சொல்றாரு? ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் போங்க, அவங்க பிரச்சனைகள் என்னன்னு கேளுங்க, அவங்களோட ஆதரவை திரட்டுங்க அப்படின்லாம் விஜய் சொல்றாரு. கட்சியில இது வரைக்கும் 6 மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்படவே இல்லை. 6 மாவட்டங்களுக்கு மாவட்ட செயலாளரே இன்னைக்கு வரைக்கும் நியமிக்கப்பட, இன்னைக்கு வரைக்கும் இல்லை, ரைட்டா? இவங்க மதுரையில
மாநில மாநாட்டுக்கு போகிறாங்க. நார்தன் சைடில் ஒரு மாநாடு நடத்துனாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க போராட்டம் நடத்துறது கூட வெளியூர்லேருந்து ஆட்களை தான் கூட்டிகிட்டு வராங்க, பஸ்ஸில் தான் கூட்டிகிட்டு வராங்க. 10,000 பேர் இங்கே திரண்ட போராட்டத்தில் கூட பஸ்ஸில் தான் ஆட்களை கூப்பிட்டு வராங்க. ஸோ இதுதான் இவங்களுடைய விஷயம். இன்னும் முழுசாக ஸ்தாபனப்படுத்தப்படல. அரிசி இங்கே இருக்குது, பருப்பு இங்கே இருக்குது, உப்பு இருக்குது, எல்லாத்தையும் போட்டு சமைச்சாதானே சமையலாக வரும். அது இது வரைக்கும் சமைக்கவே இல்லையே. இல்லை, நீங்கள் இந்த போராட்டத்தை பற்றி பேசும்போது விஜய் அவர்கள் வெளியில் வந்தாவே அவ்வளோ க்ரௌடு வருது. அப்போ சென்னையில் அவர் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாரு. சென்னையிலேருந்து அந்த ப்ரொட்டஸ்ட்டில் தன்னார்வலராக வந்து கலந்துக்கலையா யாரும்? பஸ் வச்சு தான் கூட்டிகிட்டு வர வேண்டிய அவசியம் இருக்கா? பஸ் எல்லாம் வச்சு கூட்டிகிட்டு வந்தாங்க. ம் ம் கடலூர்லேருந்து வந்த வரைக்கும் சென்னை ஆர்ப்பாட்டத்துக்கு கடலூர்லேருந்து ஆட்கள் வந்தாங்க. ம் ம் டோட்டல் சென்னை ஆர்ப்பாட்ட க்ரௌடோட மாஸ் வந்து 10,000 தான். அதுவும் காலையில் 7 மணிக்கே கூப்பிட்டு வந்து நிற்க வச்சுட்டாங்க. அதில் 50 பெண்கள் மயக்கம் போட்டு வேற விழுந்தாங்க. ஸோ இந்த க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டு, இந்த மொபிலைசேஷன், இதெல்லாம் வந்து எப்பவுமே விஜய்க்கு வந்து நிறைய க்ரௌடு மொபிலைஸ் ஆகிற மாதிரி ஒரு பிக்சரை இவங்க கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ம் மேடையில் தமிழில் கூட ஒழுங்காக பேச தெரியாத ஆட்களாக தான் இவங்க எல்லாருமே இருக்காங்க. ரைட்டுங்களா? ஆதவ் அர்ஜுனாவாலேயே தமிழ் ஒழுங்காக பேச தெரியல. அந்தளவுக்கு மோசமான நிலைமையில தான் இவங்க இருக்காங்க. இவங்க வந்து இவங்களுடைய டோட்டல் விஷயத்தை இவங்க வந்து கொண்டு வந்து நிறுத்தி அதை ஓட்டா மாத்துறதுக்கான ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் இல்லை இவங்க கிட்ட. ம் புரியுதுங்களா? மாவட்ட செயலாளர் வேணும், ஒன்றிய செயலாளர் வேணும், கிளை செயலாளர் வேணும், எல்லா செயலாளரும் வேணும், பூத்தில் உட்காரதுக்கு ஆள் வேணும், பூத் கமிட்டி வேணும். ரைட்டா? இல்லை, பூத் கமிட்டி மாநாடெல்லாம் நடத்துனாங்களே. பூத் கமிட்டி மாநாட்டில் 18 வயசுக்கு கீழே இருக்கவன் தானே உள்ளே போனான். வேலூரில் நடந்த மாநாடு தானே சொல்கிறீங்க. அந்த மாநாட்டுக்குள்ளே போனது 18 வயசுக்குள்ளே இருக்கவன் தானே உள்ளே போனான். ஒரு சிலர் போயிருக்கலாம், மொத்தமாவே அவங்க தான் அப்படின்னு நம்ம முத்திர குத்திர முடியாதுல்ல. பூத் கமிட்டி வந்து கூட இவங்க அமைக்கலாம். ஒவ்வொரு ஊர்லேயும் விஜய்க்கு ஆட்கள் இருப்பாங்க, அவங்களே சேர்ந்து ஒரு ரசிகர் மன்றம் அப்படியே வந்து இன்டூ தொண்டர்களா மாறி இருக்காங்க, நிர்வாகிகளா மாறி இருக்காங்க. அந்த பாண்டிங் இன்னும் இருக்கும்ல, உங்களுக்கு ஈஸியா அதெல்லாம் இருக்கும். ஆனா அதெல்லாத்தையும் ஸ்ட்ரக்சர் பண்ணணும், அந்த ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணணும், கட்டமைப்புக்குள்ள கொண்டு வரணும், ஆர்கனைசேஷன்ன்றது வேணும். இப்போ எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு இல்லையா, உளுந்தூர்பேட்டை மாநாட்டுல 570 பாக உறுப்பினர்களே, பாக நிர்வாகிகளே. பாகம்ன்றது வந்து போலிங்ல ஓட்டர் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பாகம், ஒரு பகுதி தான் பாகம். ஒரு வட்டம் 2 பாகம், ஒரு போலிங் பூத் 2 பாகமா வரும். அப்போ பாக நிர்வாகிகள் வரைக்கும் அதிமுகல இருக்காங்க. பாக நிர்வாகிகளே அப்படின்னு அட்ரஸ் பண்றாரு. 570 பாக நிர்வாகிகளே அப்படின்னு அட்ரஸ் பண்றாரு அந்த கூட்டத்தை பார்த்து எடப்பாடி பழனிசாமி. ஸோ அங்க ஆர்கனைசிங் இருக்கு. அவங்களுக்கே சென்னையில இல்லை, சென்னையில பெரிய அளவுக்கு இல்லை அவங்களுக்கே. ஸோ இவங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கும்? தமிழ்நாட்டில் வந்து 2 கட்சி தாங்க ஃபுல்லாக ஆர்கனைஸ்டு கட்சி. ஒன்று வந்து திமுக, இன்னொன்று வந்து அதிமுக. தாவேகா எந்த அளவுக்கு பலமா இருக்குன்றது வந்து இது வரைக்கும் டெமான்ஸ்ட்ரேட் ஆகவே இல்லை. இப்போ மதுரை மாநாடு நடத்துது, அதுக்கப்புறம் இவருடைய பிரச்சார பயணங்கள் வந்து அமைய போகுது. அன்புமணி ஆல்ரெடி பிரச்சார பயணம் போறாரு, அந்த மாதிரி இவரும் பிரச்சார பயணத்துக்கு போறாரு. இபிஎஸ் ஆல்ரெடி போய்கிட்டு இருக்காரு, ஸ்டாலின் போய்கிட்டு இருக்காரு. ரைட்டுங்களா? இப்போ ஸ்டாலின், எடப்பாடி, விஜய், அன்புமணி, இந்த மாதிரி எல்லாமே வந்து பிரச்சார பயணத்தில் இதில் போகும்போது தான் தெரியும் எந்தெந்த ஊரில் எப்படி 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 ஸ்ட்ரென்த்து அப்படின்றது தெரியும். விஜயை பார்க்க கூட்டம் வருவாங்க, அவங்க வந்து கட்சி சார்பற்ற கூட்டம், அவங்க எல்லாரும் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லவே முடியாது. இந்த பிரச்சாரத்தை தமிழக அரசியல் களம் இன்னும் 8 மாசத்துக்கு மேல இருக்கு. இப்பயே அதாவது சுற்றுப்பயணம் போறதே ஒரு பிரச்சாரம் மாதிரி தானே இருக்கு. இப்பயே பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே. எடப்பாடி தேர்தல் பிரச்சாரத்தை வெர்ச்சுவலா ஆரம்பிச்சிட்டாரு. எடப்பாடி ஆரம்பிச்சிட்டாரு, ஸ்டாலின் ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ விஜய் வந்து அங்கங்க பேசுறது தேர்தல் பிரச்சார களம் மாதிரி. அன்புமணி ஆரம்பிச்சிட்டாரு தேர்தல் பிரச்சாரத்தை தான். ஓகே, இவங்கெல்லாம் வந்து இவங்களுக்கு ஆல்ரெடி அனுபவம் இருக்கு. ஆல்சோ ஓரளவுக்கு தெரிஞ்சவங்க. அந்தந்த மாவட்டங்கள்ல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும். இப்போ ஈரோடுனா ஈரோடு அந்த பகுதி வந்து மஞ்சள் மாவட்டம், இங்கே இந்த பிரச்சனை, இந்த தேவை மக்களுக்கு இது இருக்கு. திருப்பூர்னா அங்கே என்ன தேவை இருக்குன்னு மற்ற அரசியல் கட்சியினருக்கு ஒரு அளவுக்கு தெரிஞ்சிருக்கும். விஜய் அவர்கள் புதுசாக வராரு, சுற்றுப்பயணத்தையே தமிழ்நாடு முழுக்க இப்போதான் செப்டம்பர்ல ஆரம்பிக்க போறாரு. அந்தந்த மாவட்ட பிரச்சனைகளை எந்த அளவுக்கு அவர் எடுத்துக்கிட்டு
திமுக அதிமுக இது வரைக்கும் மாறி மாறி ஆட்சி பண்ணியிருக்காங்க. வாக்குறுதிகளை கொடுத்து என்னென்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றல அப்படிங்கறதுலாம் அந்த 234 தொகுதிக்கும் முதல்ல ஒரு சுற்றுப்பயணம் அப்படி போவாரா, இல்ல அதை வந்து கம்பைன் பண்ணி ஷார்ட்டா முடிச்சிருவாங்களா? என்ன பிளான்? அது தெரியல. அது அவங்களுடைய பிளான் தான். எப்படி பண்ண போறாங்கன்னு தெரியல. மாவட்ட அளவுல பிரச்சனைகள் எடுக்கிறதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இப்போ நம்ம அன்னைக்கு மாதிரி வந்து ஒரு வரியில பேசிட்டு போற அரசியல் இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு எல்லாருக்குமே எல்லாமே தெரியுது. இப்ப நீட்டிலேயே அவ்வளோ பேச்சு, நீட்டுன்னு ஒண்ணு எடுத்தோம்னாவே அவ்வளோ பேச வேண்டியது இருக்கும். ஏன்னா திமுக வந்து 21 எலெக்ஷன்ல நீட்டை வந்து வாக்குறுதியா கொடுக்குறாங்க. அப்புறமா வந்து அவங்க வெற்றி பெற்று வந்த பிறகு நீட்டுக்கு எவ்வளவு முயற்சிகள் எடுக்கிறாங்க சட்ட ரீதியில. அப்புறம் செங்கல் எடுத்துட்டு அப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் பேசுறாங்க. ஆனா அவங்களால எதுவுமே பண்ண முடியல. இப்ப அதிமுக வந்து நீட்டுன்னு பொய்யான வாக்குறுதியை கொடுத்து திமுக வந்து ஏமாத்தி ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. திமுக வந்து நாங்க மத்தியில ஆட்சி மாற்றம் வந்தா நாங்க வந்து அதை கொடுத்தோம். பொதுப்பட்டியல இருக்கும்போது மாநில ஆட்சி மாற்றத்தால என்ன பண்ண முடியும், நாங்க மத்தியில ஆட்சி வந்திருந்தா மாற்றம் வந்திருந்தா கண்டிப்பா கொடுத்துருப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க இவ்வளவு விஷயம் இருக்கு. நீட்டுன்னு எடுத்தாவே இவ்வளவு பேசணும். விஜய் அவர்களுடைய பேச்செல்லாம் ரொம்ப 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 ஷார்ட்டா இருக்கு. ஒவ்வொரு தொகுதிக்கும் இவ்வளவு பிரச்சனைகள் எடுத்து விலாவரியா மக்களுக்கு எல்லாமே தெரியுது. நீங்க டீட்டெயில்டான ரிசல்ட்டை கொடுக்கணும், தீர்வை கொடுக்கணும். இந்த ப்ரொட்டஸ்ட்லயே அஜித்குமார் ப்ரொட்டஸ்ட்லயே ஒரு தீர்வை கொடுக்கவே இல்லையே. அவரு போர்டு வந்து நீதி வேண்டும்னு போட்டு, சாரி வேண்டாம் நீதி வேண்டும் அப்படின்னு போர்டை போட்டு நீங்க வந்து சாரி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போனார். 2.25 நிமிஷம் தான் பேசினார். அது வந்து ஆதவ அர்ஜுன் சொல்றது படி பார்த்தா வந்து சமூக வலைதளங்கள் இருக்கு. ஒரு காலத்துல எம்ஜிஆர் பீரியட்ல திரைப்படங்கள் இருந்தது, அதுல வந்து சங்கதிகளை சொன்னாங்க. இன்னைக்கு வந்து சமூக வலைத்தளங்கள் இருக்கு, சமூக வலைத்தளங்கள் மூலமா நாங்க பேசிக்கிறோம். சமூக வலைத்தளங்கள்ல எக்ஸ்பர்ட்டா இருக்கிறது டிவிகே, அதுல மாற்று கருத்தே இல்ல. டிவிகே பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்னு விஜய் அவர்கள் பேசும்போதே வந்து இது ஒரு விவாதமாச்சு. என்னன்னா டிவிகே பொறுத்த வரைக்கும் திட்டமிட்ட செயல்கள்ல தான் வந்து அவங்க அந்த சாதனைகளை பண்றாங்க சோசியல் மீடியால. ஆனா நாம் தமிழர்லாம் வந்து ஆல்வேஸ் 24/7 வந்து எந்த திட்டத்தையும் அவங்களுக்கு சொல்ல வேணாம், ஆட்டோமேட்டிக்கா அவங்களே ஆக்டிவா இருக்காங்க அப்படிங்கிறது தான் அந்த டிஃபரன்ஸ். அப்போ நாம் தமிழர் வாங்கக்கூடிய வாக்குகள்னா 8.25%. அப்போ சமூக வலைதளத்துல ஆக்டிவா இருக்கிறதுக்கும் உண்மையான வாக்குகளுக்கும் எங்க இருக்கு வித்தியாசம்? மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் இருக்கா? அப்போ சமூக வலைதளங்கள் மூலமா நாங்க விஜயை கொண்டு போயிடுவோம்னு தாவேகா சொல்றது வந்து ஒரு ஹம்பக், ரைட்டா? சமூக வலைதளங்களுடைய ரீச் என்பது சமுதாயத்துல வந்து பெரிய அளவுக்குலாம் கிடையாது, ரைட்டுங்களா? அதை வச்சுலாம் நீங்க வந்து முதலமைச்சர் வேட்பாளராகவோ முதலமைச்சராகவோ சமூக வலைத்தளங்கள் மூலமா விஜயை கொண்டு போக முடியாது. விஜய் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும், விஜய் வந்து பேசணும். நீங்க சொல்ற மாதிரி நீட்ல வந்து இவ்வளோ லெங்க் இருக்கு, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு, அதுல அதை எக்ஸ்பிளைன் பண்ணும். அனிதா கிட்ட போனவர் தானே இவரு, அனிதாவுடைய சாவுக்கு போனவர் தானே அது. அது வந்து இவர் எக்ஸ்பிளைன் பண்ணும். ஒவ்வொரு மாவட்டத்திலயும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இல்ல, அங்க இவருக்கு பல இடர்பாடுகள் இருக்கே சார். அனிதாவனுடைய மரணத்துக்கு போறாரு. இன்னைக்கு அஜித்குமாருக்கு வந்து கேள்வி கேட்கும்போது அந்த கேள்வி திரும்ப விஜய் அவர்களை கேட்கறாங்க. அதுக்கு பதில் கூட இல்ல தாவிக்காவன்ட்ட. ஏன்னா அஜித்குமார் மரணத்துக்கு போனீங்களே, அஜித்குமாருக்கு இவ்வளவு பண்ணீங்க, நிவாரணம் கொடுத்துருக்கீங்க, சாரி கேட்டீங்க, இந்த 24 பேருக்கும் நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்கிறாரு. அப்ப அனிதா வீட்டு மரணத்துக்கு, அனிதாவுடைய மரணத்துக்கு போனீங்க, அதுக்கப்புறம் எத்தனை மாணவர்கள் இறந்திருக்காங்க? நீட்னால மட்டுமா இறந்தாங்க? ஆன்லைன் சூதாட்டம் மூலியமா, ஆன்லைன் பினான்ஸ் இது மூலியமா எவ்வளவு பெரிய இறந்திருக்காங்க. அதுக்கெல்லாம் ஏன் குரல் கொடுக்கல? நீட்டுக்கு இறந்தவங்களுடைய கான்டெக்ஸ்டே வேற. நீங்க சொல்ற ஆன்லைன் சூதாட்டம் அதெல்லாம் வேற. உலகத்துல வந்து தற்கொலைகள் பல விஷயங்களுக்கு நடக்குது, கொலைகளும் பல விஷயங்களுக்கு நடக்குது. அபிராமி, காஞ்சிபுரம் அபிராமி வந்து, குன்றத்தூர் அபிராமி வந்து முழுக்க கள்ளக்காதலுக்காக குழந்தைய கொலை. இது இந்த கான்டெக்ஸ்ட் என்பது வேற, இந்த கிரைம் ஸ்டோரின்றது வேற. ஆனா விஜய் வந்து தன்னை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும், தன்னுடைய ஆர்கனைசேஷனை ஸ்ட்ரக்சர் பண்ணணும், எல்லாம் பண்ணணும். இதுல எடப்பாடி சொல்றாரு மிகப்பெரிய கட்சி வந்து வரும் அப்படின்னு. எடப்பாடி சொல்றது விஜய சொல்றாரா? ரைட்டா? அப்போ அவரு பாஜகவை விட்டு போயிடுவாரா? விஜயோட கூட்டணி அமைப்பாரா? பாஜக? இதெல்லாம் உங்களுடைய யூகங்கள், உங்களுடைய கற்பனை திறன் ரொம்ப அதிகமா இருக்கு. இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு 2 பேட்டியில சொல்லிட்டார் எடப்பாடி அவர்கள். நீங்க வந்து போன எலெக்ஷன்ல நீங்க சொல்லிக்கிட்டே வந்தீங்கல்ல, நான் வந்து வலுவான கூட்டணி அமைப்பேன் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு 26ல இல்ல 31ல கூட நான் பாஜக கூட்டணி போக மாட்டேன்னு சொன்னேன். ஆனா வலுவான கூட்டணி அமைப்பேன்னு சொன்னீங்கல்ல, எங்க அமைச்சீங்க?
இந்த சைடுல பார்த்தா பாமக தேர்மா தேராதா, யார் வந்து முக்கியமான ஆளு, ராமதாஸா யார்கிட்ட அன்புமணியா, போய் கூட்டணி பேசுறது, யார்கிட்ட போய் கட்சி கூட்டணி யார்கிட்ட பேசுறது, இருக்கு? யார்கிட்ட இருக்கு கட்சி, இது வந்து பாமக சைடுல இருக்கக்கூடிய விஷயம். பாமக இப்படி மோசமா போகும்போது பாமகல இருக்கவங்க விசிகால சேர்ற அளவுக்கு நிலவரம் வந்து மாறி அதிமுகல இருக்கு. போய் 200 பேர் சேர்ந்தாங்களே. அதிமுகல சேர்றாங்க, ம். விசிகால சேர்றாங்க, ம், ம், ம். பாமகல இருக்கிறவங்க வந்து எல்லா இடத்துலயுமே சேர்றாங்க, திமுகல சேர்றாங்க. விக்கிரவாண்டியில வந்து திமுக தான் பாமக வாக்குகளை வாங்கின மாதிரி ஒரு நிலவரம் ம், என்பது ம், வந்தது. ம். இதெல்லாமே இருக்கு. ஸோ பாமக டைல்யூஷன் இருக்கு இல்லையா, ம். அது வந்து ஒரு 3% ஓட்டை வந்து டைல்யூட் பண்ணிருக்கு ம். தமிழ்நாடு முழுக்க. அது குறிப்பா வட மாவட்டங்கள்ல டைல்யூட் பண்ணிருக்கு. நேற்று அன்புமணி நடக்கிறாரு, 300 பேர் கூட இல்லை அவர் கூட, ரைட்டா. போராட்டத்துக்கு வந்து ஒரு 10,000 பேரை திரட்டி இருக்காரு அவரும், ம். திண்டிவனம் போராட்டத்துக்கு. அது தமிழ்நாடு முழுக்க திரட்டி இருக்காங்க. முழுக்க வந்து அன்புமணி கூட போறவங்க எல்லாம் யூத்தா தான் போறாங்க. ம். டாக்டர் ராமதாஸ் வந்து அதை எதிர்த்து பண்றாரு. ம். நீ என் கொடியை யூஸ் பண்ணாத, என் பேரை யூஸ் பண்ணாத, ஆமா. தடை போராட்டங்களுக்குள்ள கேட்டிருந்தாரு இப்போ. போகாது, இந்த நடைப்பயணத்துக்கே தடை தானே தடை கேட்டிருந்தாரு கேட்டு அவரு. ஆமா. போறாரு. ம். இப்போ நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஒண்ணு வந்ததுன்னா அதுக்கு தடையாயிடும். ம். அப்போ பாமக ஓட்டுன்றது டோட்டலி டிஸ்டர்ப்டு, ம், ம். 3% ஓட்டுன்றது டிஸ்டர்ப்டு. இதுதான் இப்போ போன பாராளுமன்ற தேர்தலில் பாஜக வாங்கின 18% வாக்குகள்ல முக்கியமான ஓட்டு ம். வட பெரிய மாவட்டங்கள்ல கட்சினா வந்து பாமக பாமக தான். தான், ம், ம். ரைட்டுங்களா. எடப்பாடி வந்து நாளைக்கு ஜெயிக்கணும்னா கூட பாமக அவரோட கூட்டணியில ம், இருக்கணும். ம். ஆனா பாமக மாதிரி இருக்குமா? ம். பாமக உடைஞ்சு போய் பீஸ் பீஸா போய் டாக்டர் ராமதாஸ்க்கு தான் ஓட்டு அங்க இருக்கு. ஆமா. அவர் முகத்துக்கு தான் ஓட்டு இருக்கு. ம். இப்ப அவர் சொன்னார்னா ஓட்டு எப்படி போகும்? ம், ம். அன்புமணியோட யாராவது கூட்டணி ஏற்படுத்தினா அதை ராமதாஸ் ஏற்பாரா? ம். அன்புமணி தொடர்ந்து பாமகல ராமதாஸ் வச்சுக்கிட்டு இருப்பாரா? அடுத்த கட்டமா அன்புமணிய பாமகல இருந்தா ஒரு நீக்குவாரா? ம். அந்த டேப் ஒட்டு கேட்கக்கூடிய கருவி வந்திருக்கு. ஒட்டு கேட்கக்கூடிய கருவியில வந்து முழுக்க முழுக்க வச்சது யாருன்னு தெரியும் தான் ராமதாஸ் வந்து புகார் கொடுத்திருக்காரு. அந்த புகாரின் அடிப்படையில பார்த்தா அன்புமணி தான் அதை வச்சிருக்காரு அப்படின்றதான் வருது, ரைட்டா. அவங்க மகள் காந்தி, முகுந்தன் இதுக்கெல்லாம் பதவி போட்டு பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து 1 இயர் மகளிர் மாநாட்டை வந்து அடுத்த மாசம் 10ஆம் தேதி நடத்துறாரு. இதுல வந்து அவர் மாசா அவர் காட்ட போறாரு. இப்போ பாமக டோட்டல் டிசரைல இருக்கு. ம். அதோட ஃபேக்டர்ஸ் என்ன வரும், ரைட்டுங்களா. பிஜேபியில் அண்ணாமலை தான் ஒரு பெரிய ஃபேக்டரா இருக்காரு. ம். அவரோட வீச்சு வந்து நயினார் நாகேந்திரனுக்கு இல்லை. ம். அண்ணாமலை ஆதரவாளர்கள் என்ன பண்ண போறாங்க, எலெக்ஷனுடைய ப்ரீ ஹவர்ல அண்ணாமலை ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சா என்ன பண்ண போறாங்க இவங்க. ம். இது வந்து பிஜேபி, இது வந்து பிஎம்கே, இன்னும் தேமுதிக, ரைட்டா. இன்னும் முடிவு பண்ணாம இருக்காங்க தேமுதிக. அவங்க திமுக பக்கம் போறதா கூட ஒரு பேச்சு இருக்கு. ம், ம். அது ஒரு முடிவு வந்து பெண்டிங்ல இருக்கு. அது இல்லாம இந்த 25ஆம் தேதி தாவேகா பொதுக்குழு மேடையில தேமுதிக கூட்டணி அறிவிப்பு தொடர்பாக அவங்க கலந்துப்பாங்க. தாவேகா கூட்டணி அங்க அறிவிக்கப்படும், அதற்கு வாய்ப்பு இருக்கு. மறைந்த விஜயகாந்த் அவர்களுக்கு மரியாதை செலுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்படவும் இருக்காரு விஜய் அப்படின்லாம் பேசப்படுது. இதெல்லாம் அதுவும் பேசப்படுது. விஜய் வந்து ஏமாத்திட்டாரு, ம். விஜயகாந்த் ஆசைகளை வந்து நிறைவேற்ற மறுக்கிறாரு, ம், ம், ம். விஜயகாந்த் தொண்டர்களுக்கும் விஜய்க்கும் இடையே பெரிய கேப் உருவாயிடுச்சு ம். அப்படின்ற ஒரு பேச்சும் சில மாதங்களுக்கு முன்பு பிரேமலதா வாயிலிருந்து வந்தது. ம், ம். பிரேமலதா எந்த முடிவு எடுப்பாங்க, எப்படி முடிவு எடுப்பாங்க அப்படின்றது வந்து மார்க்கெட்ல தங்க வேலை மாதிரி ஏறும் இறங்கும் மாறும். அது வந்து விலை மதிப்பை வந்து நிர்ணயிக்கிறது வேற ஆட்கள்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து பணத்தோட வலிமையில தான் அவங்க நிர்ணயிப்பாங்க. ம். அந்த மாதிரி தான் அது போகும். ஸோ அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து தமிழக அரசியல்ல இன்னைக்கும் லிக்விடா இருக்கு. இந்த அளவுக்கு இறங்கி போய் கடிதம் எழுதியும் முன்னாள் முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில கூட சந்திக்கலையே அப்படிங்கிற ஒரு மைனஸ் வந்து இப்ப பிரதமருக்கு தான் ஏற்பட்டுரும் போல ஒரு சூழல் இருக்கு. ஆனா இப்படி எழுதி கூட இப்ப வரைக்கும் நேரம் ஒதுக்கப்படலை அப்படிங்கறத நமக்கு கிடைச்ச தகவலா இருக்கு உங்க மூலியமா. அப்போ ஓபிஎஸ் அவர்கள் என்ன முடிவு எடுப்பாருன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓபிஎஸ் எந்த முடிவும் எடுக்க முடியாது. ஓபிஎஸ் ஆட்டோமேட்டிக்கா வந்து புத்தம் சரணம் கச்சாமி மாதிரி எடப்பாடி சரணம் கச்சாமின்னு எடப்பாடி காலில் விழுறத தவிர விழுந்துட்டாங்களே, ஓபிஎஸ்க்கு வேற வழியே கிடையாது.
அதை வந்து எடப்பாடி வந்து கன்சிடர் பண்ணிக்கிட்டு அவர் வந்து அவங்கள அகாமடேட் பண்றதுக்கான விஷயங்கள்ல அவர் இறங்குவார்னு இல்ல வச்சுக்கோங்களேன். புது கட்சி தொடங்க போறார் ஓபிஎஸ் அப்படிங்கிற தகவல் வருது. அவர் மாநாடு நடத்த போறார் மதுரையில, புது கட்சி ஆமா, தொடங்க போறாரு. ஏமமுக அப்படின்னு அவருடைய ஆதரவாளர் ஒருத்தர் கட்சி ரெஜிஸ்டர் பண்ணிருக்காரு. இந்த முடிவு எடுத்திருக்காரு. ஒருவேளை பிரதமர் அவர்கள் சந்திக்க வாய்ப்பு கிடைக்கல, இந்த முன்னாடி சேர்த்து வச்ச மாதிரி இப்போ மதுரையில வச்சு சேர்த்து வைக்கல, டிடிவி தினகரன், ஓபிஎஸ், சிபிஎஸ் எல்லாத்தையும் சேர்த்து வைக்கல அப்படின்னா புது கட்சி அடுத்த ரூட்டை மாத்த போறாரு அப்படின்லாம் வந்து தகவல் வருது. ஏமமுக வந்து ஏமமுகவும் வராது, பாமமுகவும் வராது. அவங்க வந்து மேக்சிமம் வந்து எடப்பாடியோட செட்டில்மெண்ட்டுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. எடப்பாடி தான் அதுல முரண்டு பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. வாய்ப்பே இல்லை, காலம் கடந்த விஷயம் ஆமா, அப்படின்னு. கால்ல கூட விழுகிறோம்னு சொல்லி பார்த்துட்டாங்களே ஓபிஎஸ் ஆதரவாளர்கள். அவ்வளவுதான். இப்போ வந்து இந்த நடைப்பயணத்துல எடப்பாடி ப்ரூஃப் பண்றது வந்து தான் தான் கட்சி, தான் தான் அதிமுக, ரைட்டுங்களா? தன்னுடைய டெசிஷன் தான் இது இருக்கு அப்படின்றதான் ப்ரூவ் பண்றாரு. அண்ணாமலை கூட நடுவில் பூந்து எஸ்பி வேலுமணியோட சேர்ந்துக்கிட்டு யார் முதல்வர் அப்படின்ற மாதிரி அண்ணாமலையை விட்டு பேச வச்செல்லாம் ஏற்பாடு பண்ணாங்க. எடப்பாடி நேரடியா பிரதமர்கிட்ட பேசி அவரு அதுக்கான விஷயங்களுக்கு அவரு தயாராயிட்டாரு. ஸோ எடப்பாடி தான் கட்சி அப்படின்ற அளவுக்கு வருது. அந்த மாதிரி விஷயங்கள் வருது. இதுல மிகப்பெரிய கட்சி சேருன்றது வந்து தாவேகாவை சொல்றாரு. அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய கட்சிலாம் சேர்ற மாதிரி இல்லை. அது வந்து வாக்காளர்களுக்கு கொடுக்கக்கூடிய அல்வா. போன தடவை சொன்னார் இல்லையா, வலுவான கூட்டணி அமைப்போம்னு, அந்த மாதிரி தான் இந்த முறையும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. பட் எடப்பாடி அஸ் என்டைல்டி வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு போறாங்க. திமுக வந்து தன்னுடைய ஸ்ட்ரென்த் எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணி அவங்க வந்து மார்ச் ஃபார்வர்ட்ல போடுறாங்க. உங்களுடன் நான் ஒன்றிணைவோம் வா அப்படின்னு அவங்க வந்து மக்களை நேரடியா சந்திச்சு அவங்களுடைய ஃபோர்ஸை வந்து அவங்க கொண்டு போறாங்க. அவங்க கொண்டு போறது ஆன்டி பிஜேபியா கொண்டு போறாங்க அவங்களுடைய ஃபோர்ஸை. இவங்க வந்து ப்ரோ பிஜேபியா அவங்க கொண்டு போறாங்க. நாங்க பிஜேபியோட கூட்டணி, உங்களுக்கு என்ன கவலை, இதை பத்தி எங்க இஷ்டம், எங்க கட்சி நாங்க கூட்டணி அமைப்போம், ஸ்டாலின் யார் அதை பத்தி கவலைப்படுறதுக்கு அப்படின்றது உரிமையில கூட வர்றாரு எடப்பாடி பழனிசாமி. ஸோ இந்த மாதிரி ஃபோர்ஸு, இந்த மாதிரி டேலண்ட், இந்த விஷயங்கள் தான் இருக்கு. இதுல வந்து இந்த சைட்ல ஸ்டாலின் நிற்கிறாரு, இந்த சைட்ல எடப்பாடி ஸ்ட்ராங்கா நிற்கிறாரு. தாவேகா விஜய் வந்து என்ன பண்ண போறாரு, அவர் என்ன ஆர்கனைஸ் ஆக போறாரு, எப்படி வர போறாருன்றது தெரியல. அவருக்கு ஒரு 15% ஓட்டு இருக்குன்னு ஒரு மெஷர்மெண்ட் என்பது இருக்கு. அந்த 15% எந்த அளவுக்கு வரும், எந்த தொகுதியில் அவர் நிற்பார், உதாரணத்துக்கு நாகப்பட்டினம் தொகுதியில விஜய் நிற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறிதான். ஏன்னா பல சீமான்லாம் பார்த்துருப்பாரு அவரு, சீமானை பார்த்துருப்பாரு, அதுக்கு முன்னாடி வந்த நடிகர்களையும் பார்த்துருப்பாரு. அவர் நிற்பதற்கான வாய்ப்பு குறைவு அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுடைய பிரச்சாரம் எப்படி இருக்கும்னா, தமிழக மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிற எல்லா தொகுதியிலையும், தாவேகா போட்டியிடக்கூடிய எல்லா தொகுதியிலும் நான் தான் நிக்கிறேன் அப்படிங்கிறது தான் அவங்க பிரச்சாரம் எடுத்துட்டு போவாங்க அப்படிங்கிறது அவங்க தரப்புல இருந்து வரக்கூடிய இன்ஃபர்மேஷன். அது மாதிரி தான் கொண்டு போவாங்க. அப்படிதான் ஜெயலலிதா கொண்டு போனாங்க. இது வந்து ஒரு மாஸ் பார்ட்டியோட விஷயம். இது வந்து குறிப்பிட்ட ஒரு தொகுதியை கான்செப்ட் பண்ணாங்க. திமுக கேடர் பார்ட்டி ஒவ்வொரு சந்திலையும் ஒரு கேடர் இருப்பான், அவன் தான் வந்து டிசைட் பண்ணுவான். இது மாஸ் பார்ட்டி, எம்ஜிஆர் பார்ட்டி மாதிரி, இந்திரா காந்தி பார்ட்டி மாதிரி மாஸ் பார்ட்டி. மாஸ் பார்ட்டியில வந்து விஜய் தான் முதல்வர், கேண்டிடேட்லாம் சும்மா அப்படின்ற மாதிரி தான் அவங்களுடைய டெசிஷன்ஸ் எல்லாமே வரும். ஸோ இது மாஸ் பார்ட்டியா கேடர் பார்ட்டியான்ற சண்டை. கேடர் பார்ட்டியின் அடிப்படையில் திமுக, கூட்டணியின் அடிப்படையில் திமுக, திமுகவில் இருக்கக்கூடிய பல கட்சிகள் கேடர் பார்ட்டி தான். சிபிஎம், சிபிஐ இதெல்லாமே கேடர் பார்ட்டி. காங்கிரஸ் மாஸ் பார்ட்டி. அதுக்கான வாக்குகள் வந்து எந்த தலைவரும் வரவானா, அது பாட்டுன்னு ஓட்டு வந்து சரு 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 சருன்னு விழும். இதுதான் காங்கிரஸோட டைப்னு வச்சுக்கோங்களேன். மதிமுக கேடர் பார்ட்டி. திமுக கூட்டணி வெற்றி பெறுவது அப்படிங்கிறதுக்கு இந்த சிறுபான்மையினர் ஓட்டு, அது திமுகவா இருந்தாலும் சரி அதிமுகவா இருந்தாலும் சரி, வெற்றி பெறுவதற்கு சிறுபான்மையினர் ஓட்டு ரொம்ப முக்கியம். அது யார் பக்கம் இருக்கோ அது அங்க வெற்றி உறுதி அப்படிங்கிற ஒரு இது பார்த்துட்டு இருக்கோம். ரெண்டு கட்சிகளுமே வெற்றி பெறுவதற்கான அந்த வாக்கு வித்தியாசங்களும் சில சதவீதத்துல தான், 3, 4, 5% தான் அந்த வெற்றி வாய்ப்பு இருக்கும். இந்த முறை தாவேகாவுடைய டார்கெட்டே வந்து
யங்ஸ்டர்ஸை தாண்டி சிறுபான்மையினர் ஓட்டு டார்கெட் அப்படிங்கிறத பல அவங்களுடைய மேடை பேச்சுகளில் புரிஞ்சுக்க முடிஞ்சுது. இப்போ சமீபத்தில் ஆதவர்ஜுனாவுடைய பேச்சு சேலத்தில் நடந்த ஒரு மீட்டிங்கில் பாஜகவோடு என்றைக்குமே கூட்டணி கிடையாது, இது குர்ஆன் மீது சத்தியம் அப்படின்னு சொல்றாரு. அது ஏன் குர்ஆன் மீது சத்தியம் செய்து சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? புரியலை. அதாவது பாஜகவுடைய அஜெண்டா என்னன்னா, அவங்களுக்கு அதிமுக டைரக்ட் அலையன்ஸ், தாவேகா வந்து இன்டைரக்ட் அலையன்ஸ். இப்போ 11% வாக்குகள் வந்து திமுக கூட்டணிக்கு போறது வந்து இஸ்லாமியர்களுடைய வாக்குகள். இஸ்லாமியர்கள் வாக்குகளை வந்து கொண்டு வர்றது 2 பேரு. ஒன்று வந்து இஸ்லாமிய கட்சிகள் ஒன்று, ரெண்டாவது வந்து உங்களுக்கு காங்கிரஸ். 2 கட்சிகளும் வந்து இஸ்லாமிய வாக்குகளை வந்து திமுக கொண்டு வருது. இப்போ அதை தடுக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு கட்சி தேவை. இதை வந்து ஒவைசின்னு ஒருத்தர் வந்து நார்த் இந்தியாவில் பண்ணுவார், முஸ்லீம் அவர். அது இல்லாமல் இவங்க மாயாவதி கூட முஸ்லீம் வேட்பாளர்களாக நிறுத்தி வச்சு உத்தரப்பிரதேசத்தில் பண்ணுவாங்க. இப்போ அந்த ரோலை திமுகவுக்கு போகக்கூடிய மைனாரிட்டி வாக்குகளை தடுக்கும் ரோல் வந்து இவருக்கு கொடுத்துருக்காங்க. பிஜேபி கொடுத்த ஒரு அசைன்மெண்ட் அது. அதனால தான் அவர் குர்ஆன் மீது சத்தியம் சொல்கிறார். ரைட்டா? அவர் கிறிஸ்டினான்னு தெரியல எனக்கு. ஏன்னா பெரியாரையும் அம்பேத்கரையும் படித்தேன் நான் அப்படி இப்படின்னு தான் சொல்லுவார். அவங்க மாமனார் கிறிஸ்டின்னு, மார்ட்டின்னு. ரைட்டா? இவர் கிறிஸ்டினான்னு தெரியல. இவர் வந்து குர்ஆன் மேலே சத்தியம் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து முஸ்லீம் வாக்குகளை குறிவைக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் பார்க்கணும். அதுலலாம் முஸ்லீம் மக்கள் வந்து ரொம்ப கிளியராக இருப்பாங்க. எப்படின்னா மைனாரிட்டி அவங்க நிறைய தாக்குதல்களை சந்திச்சிருக்காங்க, நிறைய விஷயங்களை பார்த்துருப்பாங்க. அவங்க வந்து மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய அவங்க வந்து தங்களுடைய வாக்குகளை வேஸ்ட் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. யாருக்கு அவங்க வாக்களித்தாலும் ரொம்ப தெளிவாக கேட்டகாரிக்கலாக கிளியராக வாக்களிப்பாங்க. உதாரணத்துக்கு கதிர் ஆனந்தன் துரைமுருகனுடைய பையன் வந்து வேலூரில் போட்டி போடுறார். அப்போ வந்து தேர்தல் தள்ளி போகுது, பை எலெக்ஷன் மாதிரி வருது. பை எலெக்ஷன் நடக்கிற அன்னைக்கு ஒரு முஸ்லீம் அந்த சிஏஏ பில்லை வந்து பாஸ் பண்ணிடுறாங்க பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இவங்க வந்து ஒரு வெள்ளிக்கிழமை மசூதிக்கு போறாங்க. முஸ்லீம்ஸ் கட 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 கடன்னு வெளில வர்றாங்க. அவங்க எல்லாரும் போறது போலிங் பூத்துக்கு தான். போய் நச்சு 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 நச்சுன்னு குத்துறாங்க கதிரானந்துக்கு. அந்த மாதிரி முஸ்லிம்கள் வந்து ஒரு வெறித்தனமா போய் குத்தலைன்னா அந்த வேலூர் தொகுதியோட ரிசல்ட் மாறி இருக்கும். ஏசி சண்முகம் எதிர்த்து போட்டிட்டாரு, அவரு வந்து அதிகமான டேலண்டோட வாக்குகளோட அவர் ஜெயிச்சிருப்பார். ஸோ முஸ்லீம் வாக்குகள்ன்றது வந்து ரொம்ப கார்னர்டு. மற்ற இடங்கள் எல்லாத்துலேயும் முஸ்லீம்கள் வாக்குகளை வந்து பாஜக ஏமாத்தி வாங்கிடும். பல இடங்கள்ல சிறுபான்மையினர் வாக்கு பாஜக பெற்றிருக்கிறது. குஜராத்ல உதாரணத்துக்கு அவங்களுக்கு அதிகமான வாக்கு சதவீதமாகவும் இருக்கு. அதே மாதிரி நீங்க மத்திய பிரதேசத்துல, மற்ற இடங்கள்ல, ராஜஸ்தான்ல பல இடங்கள்ல வந்து முஸ்லிம்கள் வாக்குகளை வந்து ஏமாத்தி வாங்குவாங்க பிஜேபி. ஆனா அவங்களால வாங்கவே முடியாத ஒரு இடம் எதுனா தமிழ்நாடு. அது எத்தனை தேர்தல் வச்சிங்கனாலும் சரி, தொடர் தோல்வி வந்து பாஜகவுக்கு கிடைக்கிறதுக்கு ஸ்ட்ராங்கான மைனாரிட்டி வாக்குகள் தான். அதுலேயும் கிறிஸ்டியன் ஓட்டு, முஸ்லீம் ஓட்டு, அவங்க வந்து பாதிக்கப்பட்டவங்க அவங்க தங்களுடைய வாக்குகளை வந்து ரொம்ப யோசித்து ஸ்ட்ரெயிட்டாக செலுத்துவாங்க. அது வந்து மசூதிகள்லேயே அதுக்கு முன்னாடியே அதுக்கான ஏற்பாடு நடக்கும். மசூதிகளில் அறிவிப்பாங்க, ரகசியமாக அறிவிப்பாங்க எப்படி வாக்களிக்கணும், ஏன் வாக்களிக்கணும் அப்படின்னு. இது வரைக்கும் எந்த மசூதியிலையுமே விஜய்க்கு வாக்களிங்கன்னு சொன்னதே கிடையாது. ரைட்டா? இது வரைக்கும் எந்த மசூதி, இதுதானே சார் முதல் தேர்தலை சந்திக்க போறாங்க. அதாங்க விஜய்க்கு ஆதரவான ஒரு விஷயம்ன்றதே மசூதிகள்ல இது வரைக்கும் வரல. மைனாரிட்டி மக்கள் வாக்குகளை வாங்கணும், குர்ஆன் மீது சத்தியம்னு சொல்லக்கூடியதுக்கு குர்ஆனை நம்பக்கூடிய மசூதிகள்லயே விஜய்க்கான ஆதரவு இது வரைக்கும் வரல. முஸ்தபான்னு ஒருத்தர் ஆதரவு கொடுத்திருக்காரு விஜய் அவர்கள். அவரு என் ஆதரவாளரா பல பேட்டிகள்ல கலந்து. அவரு என் நண்பர் தான். அவரு டிடிவி தினகரன் ஆதரவாளராக இருந்தவர். விஜய் வந்து தேர்தலே சந்திக்கலன்னு நம்ம எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். என்னங்க இப்படி ஒரு பேட்டியில சொல்றாரு, விஜய் 30% வாக்குகளை வச்சிருக்காரு, நீங்க என்ன அவரை பார்த்து நீங்க எப்படி கேள்வி கேட்கலாம்,
வெளியிலேயே வரலைன்னு அப்படின்னு அவர் ஆதங்கப்படுறாரு. அவர் ஆதங்கப்படுவார். இல்ல எந்த தேர்தல்ல அவ்வளவு வாக்கு வாங்கினாருன்னு அவரு தான் தெரியலையே. வந்து விஜயை வந்து அந்த ரமலான் நோன்புக்கு கூட்டிட்டு ஆமா, ஆமா. போனவர் முஸ்தபா ம், தான். ம். என்னுடைய நண்பர் தான், நல்ல மனுஷன். அதிமுகவில் டிடிவி தினகரன் சைட்ல இருந்து பேசக்கூடிய ஆளு, சசிகலா ஆதரவாளரா சைட்ல இருந்தவர். இருந்தவர். இப்போ அவருக்கான ஓப்பனிங் வந்து தாவேகா கொடுத்துருக்காங்க, அங்கே போயிருக்காரு. அங்கே அவருக்கான வியாபாரம் நல்லபடியாக நடக்குது. அதனால அவர் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. ஊடகங்களில் பேசக்கூடிய ஆளுன்றதுனால ஊடகங்களில் தாவேகாவுக்கு ஆதரவாகவே அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. அவரோட பேச்சு ஒன்றும் முஸ்லிம்களுடைய பேச்சே கிடையாது. அவர் வந்து ஒரு சின்ன கட்சி, மைக்ரோஸ்கோபிக் மைனாரிட்டி கட்சி. அந்த கட்சியில் அவர் மட்டும்தான் இருப்பார்னு நினைக்கிறேன், வேற யாருமே கிடையாது. அந்த கட்சி வந்து முஸ்லீம் கட்சி வந்து இவருக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. ஈவன் எஸ்டிபிஐ, அதிமுகவுக்கு ஆதரவு அளித்த எஸ்டிபிஐ, அவங்க கூட இவருக்கு ஆதரவு கொடுக்கவே இல்லையா? அதிமுகவுக்கு ஆதரவு அளித்த எஸ்டிபிஐ இன்னைக்கு திமுகவுக்கு தான் ஆதரவு சந்திச்சிருந்தாங்க இடையில. ஆமா, அவங்க தான் ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது எந்த மைனாரிட்டி வாக்குகளும் வரல. இதுல ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வந்து குரான் இல்லை, மெக்காக்கே போய் அங்க சத்தியம் வாங்கினாலும் முஸ்லிம்கள் வாக்கு வந்து தமிழகத்துல மாறாது மாறாது மாறாது. ஆதவர்ஜுனா மட்டும் இல்ல, இந்த கட்சியை சேர்ந்த பலர் பேசும்போது இரட்டைவிடம் போடுகிறது திமுக, சிறுபான்மையினர் வாக்குகளை வாங்கி வெற்றி பெற்றுட்டு சிறுபான்மையினருக்கு ஏமாத்துது, துரோகம் பண்ணுது, இரட்டைவிடம் போடுறாங்க, நம்பாதீங்க அப்படின்னு எல்லா மேடைகள்லையுமே பார்க்க முடியுது. அதிமுகவை சாடியும் பேசினார் இந்த மேடை பேச்சிலேயே. ஏன் வந்து அதிமுகவை எதிர்க்கல, ஏன் அதிமுக பத்தி பேசல அப்படின்னா, அதிமுகவினுடைய 1.5 கோடி உறுப்பினர்களும் இப்ப எங்க கட்சியில இருக்காங்க, அதனால நாங்க ஏன் வேஸ்டா அதிமுக பத்தி பேசணும் அப்படின்னு ஆதவ அர்ஜுனா பேசுறாரு. ஆதவ அர்ஜுனா வந்து அவருக்கு உலகத்திலேயே மிக நல்ல நாடு எதுன்னு கேட்டீங்கன்னா இந்தியா கிடையாது, அமெரிக்கா. ரைட்டா? அமெரிக்கால தான் வந்து ஒருத்தனை மனித உரிமைகள் சம்பந்தமா பேசும்போது அவர் அமெரிக்காவை தான் குறிப்பிட்டு பேசுறாரு. அந்த அமெரிக்கால தான் ஒரு பிளாக்கை வந்து ஐ கான் பிரீத் அப்படின்னு நசுக்கி சாவடிச்ச நாடு வந்து அமெரிக்கா தான். அப்படிதான் பேசுவார். அவருக்கு அந்த ரியல் பாலிட்டிக்ஸ் இதெல்லாம் அவருக்கு வந்து தெரியவே தெரியாது. ரைட்டுங்களா? ரியல் பாலிட்டிக்ஸ்குள்ள என்ன இருக்கு, போறது வர்றதுன்றது. அதிமுகவை வந்து விஜய் இன்னைக்கு நேற்று எதிர்க்காம இல்லை. அவர் வந்து ஜெயலலிதாவை போய் கொடநாட்டில் பார்க்கும்போதே அம்மா வந்து நல்ல திட்டங்கள் செயல்படுத்துறாங்க, நல்லபடி செயல்படுறாங்கன்னு ஜெயலலிதாவுக்கு ஆதரவா பேசினவர் விஜய். அதுக்கப்புறம் 2021 தேர்தலில் வந்து உங்களுடைய வெற்றிக்காக அணிலாக பாடுபட்டோம் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவுக்கு ஆதரவான போக்கை வந்து அறிக்கையாவே கொடுத்தவர் அவர். அவர் எப்பவுமே இஸ் நாட் ஆன்டி ஏடிஎம்கே. விஜய் வந்து ஏடிஎம்கேவை எதிர்க்காததுக்கு என்ன காரணம் சார்? ஏன்னா ஐயநாதன் வந்து ஒரு பேட்டியில விஜய் அவர்கள் சந்திச்ச போது என்ன சொன்னாருங்கிறத பேசியிருந்தாரு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் அதிமுக வந்து இப்போ கொஞ்சம் பலவீனம் அடைஞ்சிருக்கு. இப்போ இல்லை, தொடர்ந்து பலவீனம் அடைஞ்சிருக்கு. இந்த தேர்தல் அவங்களுக்கு வந்து ஒரு வாழ்வாசாவாங்கிற ஒரு தேர்தல் மாதிரி தான் இருக்கு. விரக்தியில் இருக்காங்க தொண்டர்கள்லாம். இதை பயன்படுத்தி அவங்கள வந்து இந்த பக்கம் இழுத்துருவோங்கிறது மட்டும்தான் வந்து தாவேக்காவுடைய குறிக்கோளா? இல்லைங்க, அதிமுக திமுக ரெண்டும் பல தோல்விகளை சந்திச்சிருக்கு. இப்போ 10 தோல்வி பழனிசாமி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்ப பழனிசாமி போற இடத்துக்கு கூட்டம் வருதா இல்லையா? எல்லா கட்சி பிரச்சாரங்களுக்கும் வரதை பாக்குறோம் நம்ம. அதே மாதிரிதான். ஸோ அந்த கட்சிகள் வந்து இந்த தோல்விகள்னால அழியாது. அந்த கட்சி என்பது திமுக எதிர்ப்புல நிற்கக்கூடிய கட்சி, அது நிற்கும். திமுகன்றது வந்து பாஜக எதிர்ப்புல நிற்கக்கூடிய கட்சி, அது வந்து அதுக்கே உரிய விஷயங்களோட நிற்கும்னு வச்சுக்கோங்களேன். இவர் வந்து விஜய் வந்து ஆன்டி ஏடிஎம்கே என்னைக்குமே பேசினது இல்லைங்க. ஒரு நாள் கூட ஆன்டி ஏடிஎம்கே பேசினது கிடையாது. அவங்க அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகர் வந்து படங்கள்ல முழுக்க ஆன்டி ஏடிஎம்கே பேசியிருக்காரு. அவரு பல இடங்கள்ல பேசியிருக்காரு. ரைட்டுங்களா? அவரு ப்ரோ டிஎம்கேவாவே இருந்தவர் அவங்க அப்பா. இவர் அப்பாக்கு நேர்மாறா ஆன்டி டிஎம்கேவா தான் இவர் இருக்காரு. இவருடைய ஒரே ஒரு எதிரி யாருன்னா4 படங்கள்ல நடிச்சுட்டு அவர் வந்து டெப்டி சிஎம் ஆயிட்டார்.
ரைட்டா? ரெட் ஜெயண்ட் மூவிஸ், உதயநிதியோட ரெட் ஜெயண்ட் மூவிஸ். இதுதான் இவருடைய கண்ணில் உறுத்தக்கூடிய விஷயங்கள். ரைட்டா? அவங்க வந்து டாமினேட் பண்ணுறாங்க, பெரிய அளவுக்கு டாமினேட் பண்ணுறாங்க, பிரச்சனை பண்ணுறாங்க. அது இல்லாமல் அவங்களுடைய ஃப்ரெண்ட் லிஸ்ட்லாம் இருக்கு இல்லையா, நயன்தாரா, விக்னேஷ் சிவன், இந்த மாதிரி ஃப்ரெண்ட் லிஸ்ட்டு, அதெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து உதயநிதியுடைய ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இருக்கவங்கலாம் வந்து விஜயுடைய கண்ணை உறுத்தக்கூடிய ஒரு ஆட்கள். இதுதான் அவருடைய எதிர்ப்பு, இதுதான் அவரோட அரசியல். இதை தாண்டி டிஎம்கேவை வந்து வீழ்த்தணுன்றதை தாண்டி அவர் வந்து ப்ரோ ஏடிஎம்கேவா அவர் வருவார், நிற்பார், பேசுவார். ஆனால் ஏடிஎம்கே பிஜேபியோட கூட்டணி வச்சதுனால பிஜேபி சொல்கிறத நெகட்டிவாக கேட்பார் இவர். ரைட்டா? இன்டைரக்ட் அலையன்ஸ், மைனாரிட்டி வாக்குகளை பிரிக்கிறது, அதுக்கேற்ற மாதிரி நடிக்கிறது இன்டைரக்ட் அலையன்ஸே தவிர இவர் டைரக்ட் அலையன்ஸ்குள்ள இவர் போனார்னா இவர் மாட்டிப்பார். 2026 பாஜக தமிழ்நாட்டுல 2 கூட்டணி வச்சிருக்கிறதுன்னு எடுத்துக்கலாம். நேரடியான ஒரு கூட்டணி, மறைமுக ஒரு கூட்டணி. நேரடி கூட்டணி அதிமுக, மறைமுக கூட்டணி தாவேக. இதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. ரைட்டா? அதுக்காக தான் வந்து விஜய் இப்போ கொண்டு வராங்க, அவங்க என்ஹான்ஸ் பண்றாங்க, எல்லாமே பண்றாங்க. விஜய் மீது எந்த தாக்குதலையும் பாஜக இதுவரைக்கும் தொடுத்ததே கிடையாது. தம்பி தம்பி தானே பேசுறாங்க, எல்லாருமே தம்பி 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 தானே பேசுறாங்க. அப்போ விஜய் வந்து அவங்களுக்கு ஒரு ராங்கான ஸ்டஃபா இருந்தா, ஒரு இப்போ கன்னியாகுமார் மாதிரி அவர் வந்து மாணவ தலைவராக இருந்து சிபிஐ லீடராகி டெல்லியிலலாம் அவர் கோல வச்சுறாரு. கன்னியாகுமாரை வந்து மிக மோசமாக எதிர்க்கிற கட்சி வந்து பாஜக. நீங்க வந்து பாஜகவுக்கு எதிரியா இருந்தீங்கன்னா கேரளாலலாம் வந்து உங்களை கொலை பண்ணிடுவாங்க. ஆர்எஸ்எஸோட அமைப்பு பல மாணவர் தலைவர்களே கொண்டுடுவாங்க. ஆனா இங்க வந்து விஜய்க்கு எதிராக ஒரு லைன் கூட, ஒரு வார்த்தையை கூட இன்னைக்கு வரைக்கும் பாஜக பேசினதே கிடையாது. அதே மாதிரி அதிமுகவும் பேசினது கிடையாது. அதே மாதிரி ஓபிஎஸ் கூட பேச மாட்டார் விஜய்க்கு எதிராக. ஆனா விஜய் வந்து முழுக்க முழுக்க விஷயத்தை வந்து திமுகவுக்கு எதிராக கக்குறாரு. திமுகல இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள்ல வந்து திரும்ப கொஞ்சம் லைட்டா பேசுவார் விஜய் பத்தி. ஏன்னா ஆதவ் அர்ஜுன் ரெட்டி இங்க இருந்து பண்ண வேலைகளை, அதுக்கான பதில்களை அவர் சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துல அவர் சொல்லுவார். பாக்கி யாருமே விஜயை கண்டுக்கவே இல்லை. திமுக கூட்டணியில இருந்து விஜயை இக்னோர் பண்றாங்க. ஸோ விஜயுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பிஜேபி பிளஸ் ஏடிஎம்கே, அதுதானே தவிர வேற எதுவுமே கிடையாது. ஓகே. சமீபத்தில் ஒரு ஊடகத்தில் ஒரு கருத்து கணிப்பு நடத்தியிருக்காங்க. இந்த நாடாளுமன்ற தேர்தல் அதில் வந்து அதிமுக தனியாக, அதிமுக தேமுதிக இன்னும் 2 சிறிய கட்சிகள்லாம் இணைஞ்சு ஒரு கூட்டணியில் இருந்தாங்க. பாஜக தனியாக அதிமுகவில் இருந்து பிரிச்சுட்டு போய் அவங்க ஒரு கூட்டணியில் தேர்தலை சந்திச்சாங்க. இருவரும் வாங்கிய வாக்கு சதவீதம் தனித்து நின்றதால பெற்றதையும், அவங்க ஒருவேளை இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக ஒன்றாக அவங்க கூட்டணி கட்சிகளோட இருந்திருந்து தேர்தலை சந்திச்சிருந்தா எவ்வளவு வாக்கு சதவீதம் வாங்கியிருப்பாங்க அப்படிங்கிற அந்த கருத்து கணிப்பு போட்டிருந்தாங்க. அதுல வந்து 2 பேரும் சேர்ந்து இருந்தா திமுகவிற்கு கொஞ்சம் டஃப் ஃபைட் கொடுக்குற மாதிரி, கொஞ்சம் சிமிலாரிட்டியா வர மாதிரி வாக்கு சதவீதம் சேர்ந்து வருது. அப்போ இந்த முறை சேர்ந்து இருக்காங்களே, அப்போ திமுகவுக்கு அது டஃபா இருக்குமா? அதே போன்ற அந்த தனித்து நின்ன போது பெற்ற வாக்கு சதவீதங்களை அதிமுக கூட்டணியும் சரி பாஜக கூட்டணியும் சரி சேர்ந்து இருக்கும்போது பெறுவாங்களா அப்படிங்கிற கேள்வியும் எழுப்பி இருக்கிறது அந்த கருத்துக்கு. அதிமுக வந்து பாஜகவை எதிர்த்து நின்னுது, 19.4% வாக்குகள் வாங்கினாங்க. பிஜேபி வந்து அதிமுகவை எதிர்த்து நின்னுது, அதிமுக தான் சாடிட்டு இருந்தாங்க, எடப்பாடி எதிர்த்து நின்னுது. அவங்க வந்து 18% சம்திங் வாங்கினாங்க. திமுக தனிச்சு நின்று அவங்க 40க்கு மேல அவங்க ஸ்கோர் பண்ணி 0/40 அவங்க ஜெயிச்சாங்க. ரைட்டுங்களா? இப்போ என் கேள்வி என்னன்னா, எடப்பாடி பாஜகவை எதிர்த்து நின்னாரு, அப்ப எடப்பாடிக்கு விழுந்த வாக்குகள் இப்ப மறுபடியும் விழுமா? முஸ்லிம்கள் வந்து ஓட்டு போட்டிருப்பாங்க, பாஜகவை எதிர்த்து நின்னால மறுபடியும் முஸ்லிம்கள் ஓட்டு போடுவாங்களா எடப்பாடிக்கு? அது ஒரு கேள்விக்குறி. பாஜக வந்து எடப்பாடியை எதிர்த்து நின்றுச்சு. இப்போ எடப்பாடி வந்து 10.5% இடஒதுக்கீடை கொண்டு வந்தார். அதனால வந்து சீர்மரபினர் மற்றும் முக்குலத்தோர் பாதிக்கப்பட்டாங்க. ஓபிஎஸ் வந்து 3.5 லட்சம் ஓட்டு வாங்குறாரு. தேனியில வந்து டிடிவி தினகரன் ஓட்டு வாங்குறாரு. இதெல்லாமே நடந்தது. மதுரையில வந்து பாஜக வந்து 2வது இடத்துக்கு வருது. இதெல்லாமே நடந்தது. இதெல்லாமே மறுபடியும் நடக்குமா?
நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அமித்ஷா இல்ல. வந்து அந்த தேர்தல் பிரச்சாரத்துல திமுக அதிமுக இரண்டும் ஊழல் கட்சிகள், தமிழக மக்கள் 2 கட்சிகளையும் தூக்கி எறியக்கூடிய நேரம் வந்துச்சு, பாஜகவை விரும்புறாங்க அப்படின்னு பிரச்சாரம் பண்ணாரு. இந்த அது முறை வந்து பண்ண முடியுமா அதை? அது அது அதுதான் அண்ணாமலை போயிட்டு 20 சீட்டு ஜெயிப்போம், 10 சீட்டு நம்ம பாஜக ஜெயிக்கும், 10 சீட்டு கூட்டணி கட்சி ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லும்போது மோடி அதை எல்லார்கிட்டையும் சொல்லும்போது சிபி ராதாகிருஷ்ணன் இதெல்லாம் கற்பனைங்க, இதெல்லாம் நடக்காதுங்க அப்படின்னு சொல்லி மோடிக்கு முகத்துக்கு நேராக சொல்லி, அதுக்கப்புறம் அண்ணாமலையுடைய ஃபார்முலா ஃபெயிலியர்ன்றதுனால தான் அண்ணாமலையை தூக்கி மூலையில் உட்கார வச்சது பாஜக. அண்ணாமலையே தூக்கி மூலையில் உட்கார வச்சிட்ட அப்புறம் அண்ணாமலையுடைய ஃபார்முலா படி விளைந்த ஒரு ரிசல்ட் தமிழக தேர்தல் களத்தில் மறுபடியும் வருமானு தெரியாது. இந்த தேர்தல் என்பது ஸ்பெஷல் அப்படின்றது தமிழக வெற்றி கழகம் இதுக்குள்ள இருக்கு, ரைட்டா? அந்த இதுதான் விஷயம். பெரும் அதிர்வுகளை கிளப்பியிருக்கு. பெரும் அதிர்வுகளை கிளப்பியிருக்கு. அது அது சமையல்ல இணையுது. அதுல உப்பு அதிகமா, காரம் அதிகமா, இல்ல சாப்பிடக்கூடிய லெவல்ல இருக்கா, அது என்ன விளைவுகளை ஏற்படுத்தும், அதெல்லாம் இருக்கு. அதை பொதுமக்கள் விரும்பி சாப்பிடுவாங்களா? அந்த சமையல, தாவேகா சமையல விரும்பி சாப்பிடுவாங்களா இல்லையா? அடுத்து என்ன நடக்கும், இதெல்லாமே இருக்கு. ஓகே, இந்த சுற்றுப்பயணம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு சுற்றுப்பயணம் போறார் எடப்பாடி அவர்கள். பல விஷயங்களை பேசிட்டார் அந்த சுற்றுப்பயணத்துல. இந்த நலத்துறை பத்தி பேசினாரு. இப்போ சமீபத்துல கோயில் நிலங்கள்ல குடியிருப்போர் நாங்க ஆட்சிக்கு வந்தா அந்த நிலங்களை அவங்களுக்கே பட்டா போட்டு தருவோம், நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா வீடு கூட கட்டி தருவோம் அப்படின்லாம் பேசியிருக்காரு. அதுக்கு எதிர்ப்பு இந்து முன்னணியிலிருந்தே இப்ப கிளம்பி இருக்கு. இப்படி பல்வேறு விஷயங்களை பேசிட்டு இருக்காரு. நேற்றைக்கு ஒரு திமுகவின் உருட்டுக்களும் திருட்டுக்களும் அப்படின்னு சொல்லி இந்த சுற்றுப்பயணத்தோடைய பாதையை மாத்தி நேற்று லான்ச் பண்ணி அறிவிச்சிருக்காரு. விஜயபாஸ்கர் அவரை வச்சுட்டு இவ்வளவு முயற்சிகள் எடுக்கிறாரு. தமிழக மக்கள் பாஜக அதிமுக கூட்டணியை ஏத்துக்கிட்டாங்களா, ஏத்துக்கிட்டு ஓட்டு போடுவாங்களா இந்த தேர்தல? அது தெரியல. கூட்டம் கூடுது, அவர் கட்சியை ஆர்கனைஸ் பண்றாரு, கட்சியை ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வர்றாரு. வீடியோ எல்லாம் வெளியாச்சே சார் நேற்று முன்தினம். ஆமா, வீடியோ எல்லாம் வெளியாச்சு. 6 to 10 12 லட்சம் வரைக்கும் அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் வருவாங்க. அதை விட ஃபாஸ்டா இருக்காங்களே உங்களுடன் ஸ்டாலின். ஆமா, 1.5 கோடி உறுப்பினர்களை சேர்த்திருக்கோம் நாங்க அப்படின்னு இருக்காங்களே. அது ஒருங்கிணைவோம். உங்களுடன் ஸ்டாலின்றது ஒவ்வொரு வட்டத்திலையும் அரசு துறைகள் 43 அரசு துறைகள் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கான முயற்சி என்பது பெரிய அளவுக்கு மக்கள் மத்தியில எடுபட்டுக்கிட்டு இருக்க, ரைட்டா? இப்போ எங்க சிந்தாதிரிப்பேட்டையில கூட நேற்று ரெக்ஸ் தெருன்னு ஒரு தெருவில் முகாம் நடத்தினாங்க. அந்த முகாமுக்கு ஆட்டோல கேட்டு 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 ஜனங்க படையெடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ரெக் ஸ்ட்ரீட் எங்கன்னு என்னையே 4 பேர் கேட்டாங்க பைக்ல சார் எங்க சார் ரெக் ஸ்ட்ரீட்னு. நேராக போய் லெஃப்ட் திரும்புங்கம்மான்னு நம்ம சொல்றோம். ஸோ அந்த விஷயம் என்பது ரொம்ப டேலண்டடா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அரசு எந்திரத்தை மக்கள் கைக்கு கொண்டு கொடுக்கக்கூடிய அந்த விஷயம் ரொம்ப டேலண்டடா பண்றாங்க. இவரும் அதே மாதிரி எடப்பாடியும் டேலண்டடா கொண்டு தன்னுடைய ஸ்ட்ரெங்த்தை திரட்டுறாங்க. 2 படை அணிகளும், குதிரைப்படை, யானைப்படை, காலாட்படை, தேர்ப்படை எல்லாமே திரண்டு நிக்குது. போர் ஆரம்பம் ஆகும்போதுதான் எந்த படை என்ன பண்ணுது, எந்த படை இது வரைக்கும் பண்ணது திரட்டினது யாருக்கு சாதகமாக இருக்குது போகுது அப்படின்றது. நடுவில் ஒரு குறுக்கு படையும் இருக்கு, தாவேக்கான்னு ஒரு குறுக்குல ஓடுற படையும் இருக்கு. இந்த படை என்ன செய்ய போகுதுன்றதுன்னு தெரியல, ரைட்டுங்களா? ஸோ தேர்தல் களத்துக்கு தயாரா இருக்காங்க. துர கஜ பதாதிகளுடன் அப்படின்வாங்க. யானை, கஜானா யானை, பதாதிகள்னா மற்ற, இவங்களோட 2 பேரும் தயாராகிட்டு இருக்காங்க, 2 பேரும் போயிட்டு இருக்காங்க. இதுல ஒரு ஆர்டர் ஃபேக்ட் என்னன்னா, இது வரைக்கும் செதஞ்சிருந்த அதிமுக இப்போ ஒன்று சேர்ந்துருக்காங்க. ஆனா அவங்களுக்கு மைனஸ் என்ன? பாமக இல்லை, மிகப்பெரிய மைனஸ். பாஜகல அண்ணாமலையுடைய ஆக்டிவிட்டிஸ் மிகப்பெரிய மைனஸ். அது எந்த அளவுக்கு வரும், இன்னும் வார் ரூம் தீவிரமா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அண்ணாமலை அடங்கவே இல்லை. கடைசி கட்டத்துல அண்ணாமலை ஒரு தனி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. அது பாஜக, தேமுதிக இன்னும் முடிவு பண்ணல.
நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க வந்து விஜயோட போவாங்களான்னு தெரியல. ம். விஜயோட கூட்டணி கட்சிகளாக போகிறதுக்கு எந்தெந்த கட்சிகள் தயாராகுது, ம், ம். விஜயோட கூட்டணிக்குள்ளே யார் யார் போகிறான் அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின். அதே மாதிரி திமுக முகாம் எப்படி இருக்கு? திமுக முகாமில் வந்து சீட்டுகள் எண்ணிக்கை வந்து அதிகப்படுத்த போறதுல என்ன பிரச்சனை இருக்கு? ம், ம். திமுக முகாமுக்கு வந்து sharing. திமுகவுக்கு இருக்கக்கூடிய அளவுக்கான ஸ்ட்ரென்த் மற்ற கட்சிகளுக்கு இருக்கா? ம். போன தேர்தலில் அவங்க நின்னாங்க. அவங்க வந்து போன தேர்தலில் பாஜக எதிர்ப்பை வச்சு சந்திச்சாங்க. ம், ம். இந்த முறை அந்த பாஜக எதிர்ப்பு சட்டமன்ற தேர்தலில் எடுபடுமா? ம், ம். பார்லிமெண்ட் தேர்தலில் மோடிக்கு எதிரான ஒரு அலை வந்து தமிழகத்தில் அடிச்சது. அதே அலை இந்த முறை வந்து அடிக்குமா? அந்த அலை எடப்பாடிக்கு எதிராக அடிக்குமா? எடப்பாடி அந்த அலையை ஃபேஸ் பண்ணுறதுக்கு எடப்பாடி என்ன பண்ண போறாரு? ம், ம். இந்த மாதிரி பல கொஸ்டின் இருக்கு. விஜயுடைய ரோலும் பெருசா இருக்கு. அதுக்கு அடுத்தது கடைசியா சீமானோட ரோலும் இருக்கு. போய் முதலமைச்சரை பார்த்துட்டு வந்துட்டாரு, ஆமா. ரைட்டா? முதலமைச்சரை பார்த்துட்டு வந்த உடனே அவருடைய வீரியம் எப்படி இருக்க போகுது, அதோட விஷயங்கள்லாம் எப்படி இல்ல இருக்கு அது வந்து மறைந்த முகாமுத்து அவர்களுடைய இதற்கான ஒரு சந்திப்பு அப்படின்னு தானே சொல்லியிருக்காங்க. மாடு வாழை தூக்குனா எதுக்குன்னு எல்லாருக்கும் தெரியல, சாணி போட தான் தூக்கும். அதனால மூக்காமுத்து வந்து இவர் கிழதகு நண்பரா சீமானுக்கு? அதெல்லாம் இல்லை, இது ஒரு பொலிட்டிக்கல் கால்குலேஷனுக்காக நடந்த ஒரு சந்திப்பு. ஓகே. அதை வந்து சீமானும் விட மாட்டாரு, ஸ்டாலினும் விட மாட்டாங்க, ரெண்டு பேரும் பார்த்துப்பாங்க. முன்னாடி இருந்ததை விட நிறைய பொலிட்டிக்கல் காம்பினேஷன்ஸ் வந்து மாறுது. இப்போ சீமான் ஸ்டாலின் சந்திப்புன்னு சொல்லும்போது அதே மாதிரி ஓபிஎஸும் மோடி சந்திப்பு, ம், ம். அது எப்படி நம்ம பார்க்கறது? அமித்ஷா கூட எடப்பாடி சந்திக்கிறதுல போன தடவை மோடி வரும்பொழுது எடப்பாடி சந்திக்கவே இல்லை. இல்ல அமித்ஷா அவர்கள் வரும்போது அமித்ஷா வரும்போது அமித்ஷா எடப்பாடி சந்திப்பு என்பது இருக்கு, அது ஒரு தனி ட்ராக்கு. அங்கே போய் உட்காந்துக்கிட்டு அவர் கூட்டணி ஆட்சின்னு அவர் யார் முதல்வர்லாம் சொல்ல மாட்டேன்னு அவர் பேசின பேச்சு இருக்கு. இப்போ வந்து மோடி வந்து போன தடவை மோடி வரும்போது எடப்பாடி போய் சந்திக்கவே இல்லை. ம். இந்த முறை மோடி வரும்போது எடப்பாடி போய் சந்திக்கிறாரு. நேரா அதோட விஷயங்கள் என்ன இருக்கு? இப்போ முதல்வருக்கு உடல்நிலை சரியில்லை, அவர் அந்த ஃபங்க்ஷனுக்கு போகல, ம், ம். அவர் கலந்துக்கல. திருச்சி ஃபங்க்ஷனும் கலந்துக்கல, தூத்துக்குடி ஃபங்க்ஷன்லையும் கலந்துக்கல. அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் அந்த செக்கப் போயிட்டுருக்கு. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே இதெல்லாம் எப்படி எப்படி போகும்? புது புது டெவலப்மெண்ட் வந்து பெரிய அளவுக்கு தமிழக அரசியலில் டெய்லி நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வந்துக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் என்ன பண்ணும்? இந்த ஃபேக்டர்ஸ்லாம் என்ன ஆகும்? இதெல்லாம் வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பொறுத்திருந்து பார்க்கணும். ஒரு மிகப்பெரிய கேள்விகளை உருவாக்கிட்டு. ஓகே. நன்றி சார். நன்றி உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும். வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி. இன்றைய நமது அரசு தனி நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரோடு பல்வேறு கேள்விகளை பகிர்ந்திருந்தோம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.